நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள். உங்கள் தந்திவன் யூடியூப் சேனல் மற்றும் தந்திவன் ஆப்பில் முற்றிலும் இலவசமாக. போர்ல நினைவு போறதுக்கு முன்னாடி ஒரு நல்ல செய்தி கிடைச்சது. அலெக்சாண்டரால கரோனிக்கு எதிரான போர்ல நம்ம ஜெயிச்சிருக்கோம். இப்ப சுய நினைவு திரும்பினதுக்கு அப்புறம் உங்க எல்லாருக்கும் ஒரு சந்தோஷமான செய்தி சொல்ல விரும்புறேன். நான் மெசடோனியாவுக்கு ஒரு பரிசு கொடுக்க விரும்புறேன். கொண்டாட்டத்துக்கு ஒரு காரணம் கொடுக்க விரும்புறேன். ஒரு புது ஆரம்பத்துக்கான நேரம் இப்ப வந்துடுச்சு. அது என்னன்னா, மெசடோனியாவோட எதிர்காலமா என் கூட நிக்க போறது யாருங்கிறத அறிவிக்க போறேன். மெசடோனியாவோட எதிர்காலத்தையே மாத்த போறவன மெசடோனியா ஏத்துக்க வேண்டிய நேரம் வந்துடுச்சு. அதனால மெசடோனியாவோட புது அரசியை எல்லாரும் வரவேற்றுடுங்க. கிளியோபாட்ரா. நான் அட்டாலிஸ் ஷா பிலிப்போட சார்பா நான் இதை அறிவிக்கிறதுல ரொம்ப பெருமையா இருக்கு. இவர்களோட திருமண நிகழ்ச்சி இன்னைக்கு இரவு நடைபெற இருக்கு. நீங்க எல்லாரும் இந்த திருமண நிகழ்ச்சிக்கு தவறாம வந்து கலந்துகிட்டு இத பெரிய கொண்டாட்டமா ஆகணும்னு கேட்டுக்கிறேன். மெசடோனியாவின் புதிய அரசி கிளியோபாட்ராவை வரவேற்கணும்னு கேட்டுக்கிறேன். கொண்டாட்டத்துக்காக எதுக்கு ராத்திரி வரைக்கும் காத்துட்டு இருக்கணும்? கொண்டாட்டம் ஆரம்பிக்கட்டும். உசூர், அரசே, தர்பார்லேருந்து செய்தி கொண்டு வந்திருக்கேன். தகவல் கொடுக்கறதுல என்னைக்கும் தாமதம் இருக்கக்கூடாதா?
என்னோட கோபம் விவேகத்தை மறைக்கிறதுக்கு முன்னாடி இங்க இருந்து வெளியே போயிடு. இப்பவே ராஜ்யத்தை விட்டு வெளியேறு. நல்லது உசூர். அந்த புருவை திரும்ப போக சொல்லி அரசர் பம்னி கட்டளை இட்டுட்டாரு. தேவையில்லாத தலைவலியா இருந்தாம. வழியில தான் வழி கிடைக்கும் மோஷியாஸ். நாம எப்படியாவது அவனை தடுத்தாகணும். பௌரவ மகாராஜா பம்னியை எதிர்க்கிற தைரியம், அவரையே எதிர்த்து நிக்கிற தைரியம் அது எல்லார்கிட்டையும் இருக்காது. அந்த புருவோட கோவத்தையும் அவனோட சக்தியையும் நாம சாதகமா பயன்படுத்திக்கணும். அந்த பொருளுக்கு அனுஷியா கிடைக்காத வரைக்கும் அந்த பொரு இந்த ராஜ்யத்தை விட்டு போக மாட்டான். நெல்லு கலைஞனே, முதல்ல பாரசீக இளவரசியை சந்திச்சுட்டு போ. உன்னோட இந்த திமிரான பேச்சு என்னோட மனசுல ஆர்வத்தை இன்னும் அதிகமாக்கிடுச்சு. இந்த வண்ணத்துக்கு பின்னாடி இருக்க அந்த உண்மையான முகத்தை நான் பார்க்க விரும்புறேன். அனுஷியா மகாராஜா பம்னியோட பொடியில இருக்கான்னு பொருவை நாம நம்ப வச்சுட்டா மகாராஜா பம்னிக்கு எதிராக திரும்புறது மட்டும் இல்லாம அவன் இந்த ராஜ்யத்தையே எதிர்த்து நிப்பான். என் கணக்கு என்னைக்கும் தப்பாகாத. பையன் அப்பாவோட உயிரை கெடுப்பான். அப்பனோட ராஜ்யம் பையனை கொல்லும். அதுக்கப்புறம் நம்ம வழி தெளிவா இருக்கும். ஏன்னா இங்க நம்மளை எதிர்க்கிறதுக்கு மகாராஜா பம்னியும் இருக்க மாட்டாரு, அந்த கொள்ளக்காரன் பொருவும் இருக்க மாட்டான். உன்னை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் கொள்ளக்காரனே. இன்னைக்கு நீ பாரசீகத்தோட கர்வத்தையே பறிச்சிட்ட. அதுக்கான கணக்கு நான் கண்டிப்பா தீப்பேன். இந்த கணக்கு வழக்கெல்லாம் வியாபார பேச்சு இளவரசி. ஒரு போட்டின்னா ஒருத்தங்க ஜெயிப்பாங்க, இன்னொருத்தங்க தோப்பாங்க. இப்ப இந்த போட்டி முடிஞ்சிருச்சு. பாரசீகர்கள் நீங்க தோத்துட்டீங்க. பாரசீகத்தோட வீரர்கள் தான் தோத்தாங்க. பாரசீகத்தோட இளவரசி ஒன்னும் தோக்கல. திரும்ப திரும்ப தோத்தா தோல்வியும் பழகிடும். ஏன்னா எனக்கு எப்பவும் ஜெயிக்கிறது தான் பிடிக்கும். நானும் எப்பவும் தோல்வியை தழுவனதில்லை. அத நீங்க போட்டிக்கு அப்புறம் சொன்னீங்கன்னா ரொம்ப சரியா இருக்கும். அதையும் பார்க்கலாம். இதுல நீ ஜெயிச்சா நீ என்ன சொன்னாலும் நான் செய்யறேன். உங்களால எனக்கு என்ன ஆதாயம் இருக்குன்னு நான் யோசிச்சாகணும். ஏன்னா நேரத்தை வீணாக்குற எந்த ஒரு விஷயத்தையும் தேவையில்லாம நான் யோசிக்க மாட்டேன். என்ன சொல்ற? நான் சொல்றவன் இல்ல, செய்யறவன். இப்போ உங்க தோல்வியை ஒத்துக்கிறீங்களா? இன்னும் என்னோட ஆயுதத்தை நான் கிழக்கல. இப்போ உங்களோட இந்த ஆசையையும் நான் நிறைவேற்றிடுறேன்.
நான் உங்ககிட்ட சொன்னேன்ல, எனக்கு ஜெயிக்கிறது தான் எப்பவும் பிடிக்கும்னு. இப்ப பாரசீகம் மீண்டும் எங்க கிட்ட தோத்துடுச்சு. உனக்கு காயப்பட்டிருக்கு. ஏன் கூட வா, உடனே உனக்கு சிகிச்சை பண்ணி ஆகணும். பாரசீகர்கள் நீங்க ரொம்ப விசித்திரமா இருக்கீங்க. என்ன காயப்படுத்த வந்துட்டு இப்ப எனக்கே உதவி செய்யறேங்கிற. பாரசீகத்தை பத்தி உனக்கு இன்னும் நிறைய விஷயம் தெரியாது. பாரசீகத்துக்கு எதிரிகளை உருவாக்கவும் தெரியும், நண்பர்களை உருவாக்கவும் தெரியும். அரசரோட அறிவிப்பை கேட்டுட்டியா? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஷா இன்னைக்கு இல்லைனா கூட என்னைக்காவது ஒரு நாள் என் அடுத்த ஷாவை அறிவிப்பாரு. அது கல்யாணத்துக்கு அப்புறம் இன்னைக்கு ராத்திரியே கூட நடக்கலாம். உனக்கு புரியவே புரியாதா? உண்மை கண்ணு முன்னாடி இருந்தும் நீ ஏன் அதை ஏத்துக்க மாட்டேங்கிற அலெக்சாண்டர்? பிலிப் எதுக்காக கல்யாணம் பண்ணிக்கிட்டான் தெரியுமா? அதுவும் அரேடியஸோட மனநிலை சரியில்லைன்னு தெரிஞ்சதும் ஏன் பண்ணிக்கிட்டான்? எந்த உண்மையை விட்டு நீ விலகி ஓடுறியோ அந்த உண்மையை பிலிப் ஏத்துக்கிட்டான். நீ ஜியோஸோட மகங்கிறத அவன் ஏத்துக்கிட்டான். உன் உடம்புல அவனோட ரத்தம் இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிட்டான். அவனுக்கு பிறக்க போற குழந்தை உடம்புல அவனோட ரத்தம் இருக்கணுங்கிறதுக்காகத்தான் இந்த கல்யாணம். இன்னைக்கு ராத்திரிக்குள்ளேயே உங்களுக்கு உண்மை என்னன்னு தெரிஞ்சிடும். அது வரைக்கும் நீங்க இந்த மதுவை குடிங்க அரசியே. இந்த மது இப்போ உனக்கு தான் தேவைப்படும் அலெக்சாண்டர். பிலிப் உனக்கு பதவி தராம வலிய மட்டும் தந்ததுனால இந்த மது உனக்கு துணையாயிருக்கும். இளவரசி, கொஞ்சம் நல்லா நசுக்குங்க, இல்லன்னா அந்த மருந்து எதுக்கும் வேலைக்கு ஆகாது. சிகிச்சை அளிக்கிறவங்களுக்கே பாடம் சொல்லித்தர நோயாளிக்கு உரிமை கிடையாது. வாயை மூடிட்டு அமைதியாரு. அது சரி, இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி மருந்து ஏதாவது பண்ணிருக்கீங்களா? இல்ல, அதான் உதவிக்கு என்னோட பணிப்பெண்களை கூப்பிடலான்னு பார்த்தேன். ஆனா நீதான் அதுக்கு எனக்கு வாய்ப்பே கொடுக்கலையே. இளவரசியே சேவை பண்றதுக்காக இருக்கும்போது, அதுவும் பாரசீக இளவரசி, இந்த பணியாட்கள் எல்லாரையும் கூப்பிட்டு ஆனந்தத்தை ஏன் கெடுத்துக்கணும்? அப்புறம் நீங்க தானே சொன்னீங்க, ஒருவேளை நீங்க தோத்துட்டா நான் என்ன சொன்னாலும் நீங்க செய்வீங்கன்னு. எல்லாரும் கவனமா கவனிக்கணும். அந்த கொள்ளைக்காரன் மாளிகைக்கு பின்னால போனதா எல்லாரும் சொல்லியிருக்காங்க. அவனுக்கு காயமும் பட்டிருக்காமா. அவன் ரொம்ப தூரம் போயிருக்க முடியாது. வாங்க. நான் மாளிகையோட பின்பக்கத்துக்கு போயாகணும். எவ்வளவு தைரியம் இருந்தா உன்னோட காயத்துக்கு என்னையே மருந்து போட்டு விட சொல்லி சொல்லுவ? ஏன் கூடாது? கொஞ்சம் யோசிச்சு பாரு. ஒரு பாரசீக இளவரசி ஒரு கொள்ளைக்காரனுக்கு மருந்து போட்டு விட்டா எப்படி இருக்கும்? நீ எல்லைய ரொம்ப மீற. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, என்னால இப்ப கூட சிப்பாய்களை கூப்பிட்டு உன்னை சிறையில தள்ள முடியும்.
அங்க போனா எல்லாத்தையும் நீயே தானே பண்ணிக்க வேண்டியிருக்கும். இந்தா உன் காயத்து மேல நீயே மருந்து போட்டுக்கோ. நீங்க அப்படி செய்ய மாட்டீங்க இளவரசி. நீங்க ஒரு பாரசீக பெண்ணா இருந்தாலும் மத்தவங்களை விட ரொம்ப வித்தியாசமானவங்க. மல்யுத்த களத்துல பாரத வீரர்கள் தோத்து போறதை பார்த்து கொண்டாடின இளவரசி எதுக்காக ஒரு கொள்ளக்காரனை இப்படி கவனிக்க போறாங்க? அவனுக்காக எதுக்கு மருந்து தயாரிக்க போறாங்க? அது நான் உன்கிட்ட வால் சண்டையில தோத்து போயிட்டேன், அதனால நாங்க எப்பவும் கொடுத்த வாக்குல இருந்து பின் வாங்க மாட்டோம். இப்ப சொல்லு, உனக்கு என்ன செய்யணும்? நீ சொல்றத நான் செஞ்சு முடிக்கிறேன். ஆனா அதுக்கப்புறம் உன்னோட உயிர் போனா கூட நான் கவலையப்பட மாட்டேன். நில்லுங்க. அது பாரசீகர்களோட பகுதி. கொள்ளக்காரங்க போறதுக்கு வாய்ப்பே இல்ல. வாங்க இந்த பக்கம் தேடலாம். புரு இங்க வந்திருந்தான்னா வீரர்களோட கண்ணுல இருந்து தப்பிக்கிறதுக்காக கண்டிப்பா அவன் பாரசீகர்களோட இடத்துக்கு தான் போயிருப்பான். நான் இங்க ஒரு பெண்ணை தேடி வந்திருக்கேன். அமைச்சர் சிவதத்தர் அவங்கள இதே மாளிகையில தான் சிறைப்பிடிச்சு வச்சிருக்காரு. இப்படிப்பட்ட ஒரு மனநிலையை இழந்த பெண்ணை சிறைப்பிடிச்சு வச்சிருக்கிறதுக்கான காரணம் என்னன்னு தான் எனக்கு இப்ப தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. அதை தெரிஞ்சுக்க நான் அவங்கள காப்பாத்தணும். அவங்க எங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்க எனக்கு உங்களோட உதவி வேணும். இப்ப சொல்லுங்க, பாரசீகர்களான உங்களை தோக்கடிச்ச ஒரு வீரனுக்கு நீங்க உதவி செய்வீங்களா? இத பத்திலாம் எனக்கு கவலை இல்லை. ஆனா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நாங்க கொடுத்த வாக்கை என்னைக்குமே பின் வாங்க மாட்டோம். சரி, என்னோட வாக்கை நிறைவேற்றுறதுக்காக நான் கண்டிப்பா உனக்கு உதவி பண்றேன். ஆனா பௌரவ ராஜ்யத்தோட அமைச்சருக்கு ஒரு மனநிலை பாதிக்கப்பட்ட பெண் மேல என்ன அபிப்பிராயம் இருக்கும்? அததான் நானும் தெரிஞ்சுக்க விரும்புறேன். ஆனா ஒரு அமைச்சரால தனியாவே இப்படிலாம் பண்ண முடிவெடுக்க முடியுமா? நீங்க என்ன சொல்ல வரீங்க? எந்த ஒரு ராஜ்யத்திலையும் அரசரோட அனுமதி இல்லாம ஒரு அமைச்சரால எந்த முடிவும் எடுக்க முடியாது. அதோட மகாராஜா பம்னிய பத்தி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவரோட விருப்பம் இல்லாம இந்த ராஜ்யத்துல ஒரு கல்ல கூட நகர்த்த முடியாது. இதுல மகாராஜா பம்னிக்கு சம்பந்தம் இருக்கும்னு எனக்கு தோணல. ஒருவேளை இருந்துச்சுன்னா, என்னோட அப்பா என்கிட்ட இதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. மகாராஜா பம்னி பல வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு இளவரசியை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. எனக்கு அவங்க பேரு ஞாபகத்துக்கு வரல. ஆனா அவங்களோட மரணம் ரொம்ப வினோதமான முறையில இருந்துதான். அவங்களோட சடலம் கூட யாருக்கும் கிடைக்கல. ஒருவேளை இந்த பெண்மணிதான் பௌரவத்தோட மகாராணியா? இப்ப அந்த அம்மாவை எங்க அடைச்சு வச்சிருக்காங்கன்னு உங்களால கண்டுபிடிக்க முடியுமா? கண்டிப்பா. ஆனா அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு நிபந்தனை இருக்கு. என்ன? முதல்ல நானே என் கையால உன் காயத்துக்கு மருந்து போட்டு விடுறேன். அட, நீங்க நொடிக்கு நொடி மாறிடுறீங்க. எப்படி திடீர்னு இந்த மாற்றம்? ஏன்னா ஒருத்தன்
யாருன்னே தெரியாதவங்களை காப்பாத்த தன் உயிரையே பணைய வைக்க தயாரா இருக்கான்னா அவனுக்கு நான் மருந்து போட்டுவிட முழு தகுதியும் இருக்கு. புரு எங்க போனா? மருந்து கீழே விழுந்துடுச்சு. ஒன்னும் பிரச்சனை இல்லை இளவரசி. இது பாரத நாட்டின் மண் இளவரசி. நான் பிறந்ததே இந்த மண்ணில் தான். இந்த மருந்து இந்த மண்ணோட கலந்ததுன்னா அது இன்னும் சக்தி வாய்ந்ததா ஆயிடும். அப்போ இந்த நிலத்தோட அரசரின் சேவைக்கு இந்த அடிமை இளவரசி தயாரா இருக்கேன் ஹுசூர். இப்போ அரசர் எனக்கு அனுமதி கொடுத்தீங்கன்னா இந்த மருந்தை நான் போட்டு விடலாமா? அனுமதிக்கிறேன். இப்போ எப்படி இருக்கு? ஒரு ராஜா மாதிரி. சொல்லப்போனா இந்த காயம் சீக்கிரமாவே ஆறிடும் தோணுது. மருந்து போட்டு விடுறது பாரசீக இளவரசி ஆச்சே. பௌரவ ராஜ்யத்தோட எல்லையை கடந்து அந்த புருவ பத்திரமா அனுப்பி வைக்கணும்ன்றதான் என்னுடைய கட்டளை. அப்புறம் எதுக்காக நீ அவனை தாக்குன? என்னுடைய கட்டளையை மீற உனக்கு எங்க இருந்து தைரியம் வந்தது கணேஷ்? முயற்சி இல்ல, இது பழி வாங்குதல். உங்களை அவமதிச்சதுக்கு வேணா நீங்க அவனை மன்னிக்கலாம். ஆனா என் மேல கை உங்கனவங்களை என்னைக்கும் என்னால மன்னிக்க முடியாது. நீ மறந்துட்டியா கணேஷ்? உன்னோட உயிரை காப்பாத்தினதே அவன்தான். ஆமா, உயிரை காப்பாத்தினா. ஆனா எனக்கு ஏற்பட்ட அவமானத்தை மறக்க முடியாது. நீ இந்த ராஜ்யத்தோட வருங்கால அரசன் கணேஷ். உன்னோட உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த கத்துக்கோ. இந்த வயசுல கோபத்தாலேயே உணர்ச்சி வசப்பட்டு எடுக்கிற முடிவெல்லாம் உன்னோட மொத்த வாழ்க்கையிலையும் உனக்கு வலியையும் தோல்வியும் தவிர்த்து வேற எதையும் தராத. நீ என்னுடைய வாரிசு கணேஷ். ஆனா ஒரு விஷயத்த மறந்துடாத, நான் உன்னோட தந்தை மட்டும் இல்ல, இந்த பௌரவ ராஜ்யத்தோட அரசனும் கூட. ஒரு அரசனுடைய கட்டளைய யாரும் மீறக்கூடாது. இளவரசனுக்கும் அது பொருந்தும். எதிர்காலத்துல உன்னோட வரம்பு மீறக்கூடாது. நான் சொன்னதெல்லாம் புரிஞ்சுதா? பதில் சொல்ல. நான் சொன்னதெல்லாம் புரிஞ்சுதா இல்லையா? புரிஞ்சது மகாராஜா. இப்ப நான் கிளம்பி ஆகணும். நீ எங்க போவ? போக இடம் இருக்கா? நான் ஒரு கொல்லக்காரன் இளவரசி. எங்க போனாலும் எனக்குன்னு ஒரு இடத்தை தேடிப்பேன். நாளைக்கு நான் திரும்ப வருவேன். அதுக்குள்ள அந்த பெண்ணை பத்தின தகவலை சேகரிச்சு வைங்க. இது ஒரு தாயோட வாழ்வா சாவாங்கிற போராட்டம்.
கண்டிப்பா. ஆனா இன்னைக்கு களத்துல பாரசீகத்தையே தோக்கடிச்சிட்டு இப்ப அதோட இளவரசியோட கை கோத்து எப்படி நிப்பான்னு யார் எதிர்பார்த்திருப்பா? தன்னோட லட்சியத்தை அடையறதுக்காக புரு யார் ஒருத்தங்களையும் வீழ்த்தவும் செய்வான், யார் கூட வேணும்னாலும் கை கோர்க்கவும் தயாரா இருப்பான். பாரசீக பெண் கிட்ட உதவி கேட்டிருக்கியா புரு? அவ கூட கை கோத்திருக்க. அதுக்கான விலையை நீ கண்டிப்பா கொடுத்தே ஆகணும் புரு. தனக்கு யாருன்னே தெரியாத ஒரு பெண்ணிற்காக இந்த பௌரவ ராஜ்யத்தோட கட்டளையை அந்த புரு மீறி இருக்கா. எல்லாத்துக்கும் மேல அவன் உயரிய பணைய வச்சிருக்கா. அது ஏன்? அந்த பெண் யாருன்னு தெரிஞ்சுதா? சிவதத் எங்க? அவர் எல்லைகளை கண்காணிக்க போயிருக்காரு. சில நாட்களை திரும்பி வந்துருவாரு. சிவதத்க்கு உடனே செய்தி அனுப்பு கணேஷ். நான் அந்த பெண்ணை பார்க்க விரும்புறேன். என்னாச்சு உசூர்? நீங்க ஏன் திடீர்னு சிரிச்சிட்டு இருக்கீங்க? ஏன்னா அவ வந்துகிட்டு இருக்கிறத நான் உணர்ந்துகிட்டு இருக்கேன். அவளுக்கு கொடுத்த வேலைய நல்லபடியா முடிச்சுட்டு இங்க வந்துட்டு இருக்கா. என்ன, நான் சொன்னது உண்மைதானே? உங்களோட வலைய நான் வீசிட்டேன். எப்படி நடக்கணும்னு நீங்க நினைச்சீங்களோ எல்லாம் அப்படியே தான் நடந்துச்சு. அனுசியாவை தேடுறதில்ல, நான் அவனுக்கு உதவி செய்வேன்னு அவன் என்ன முழுசா நம்பிட்டு இருக்கான். பிரமாதம் என் செல்ல மகளே. இப்போ புருவோட மனசுல இத நீ கண்டிப்பா விதைச்சாகணும். உண்மையான குற்றவாளி அந்த பொம்னி தான். அப்பா மகன் 2 பேரையும் ரத்த வெறி கொண்ட எதிரிகளை நாம ஆக்கணும். பொம்னிக்கும் அனுசியாவுக்கும் என்ன உறவு இருக்குன்னு இப்ப வரைக்கும் புருவுக்கு தெரியாது. அப்ப மகனுக்கு இடையில நீ ஒரு புது உறவை உருவாக்கியாகணும். அது வெறுப்புன்ற உறவை. அந்த வேலையை சுலபமாக்கிறதுக்கு இது பயன்படும். இது என்னது? அனுஷியா கழுத்துல இருந்த ராஜ நகை. பல வருஷங்களா அவ கழுத்துல இருந்தது. புருவும் கண்டிப்பா இதை பார்த்திருப்பான். ஒருவேளை புருவுக்கு மட்டும் பல வருஷமா காணாம போன அந்த ராணி இந்த அனுஷியா தான் அவன் நம்பிட்டானா, அதுக்கப்புறம் பொம்மனிக்கு எதிராக சொல்லப்படுற ஒவ்வொரு விஷயமும் அவன் நம்ப ஆரம்பிச்சிடுவான். அனுஷியாவோட கழுத்துல இருந்த இந்த நகை பொம்மனியோட கழுத்துக்கு தூக்கு கயிறா மாறும்.
அப்படியே நடக்கும். லாச்சி, நீயா? நீ என்ன தாக்குறியா? லாச்சி, உனக்கு என்ன ஆச்சு? நீ என்ன பண்ற? லாச்சி, உன்ன மாதிரியான நம்பிக்கை துரோகிகளை என்ன பண்ணணுமோ அதுதான் பண்ணிட்டு இருக்கேன். நான் தனியா எங்க அப்பா அம்மாவை எதிர்த்து உனக்கு உதவி பண்றதுக்காக என் உயிரை பணிய வச்சு இங்க பௌரவ ராஜ்யத்துக்கு வந்தா இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? இந்த இளவரசியோட பணிவிடைய நல்லா அனுபவிச்சுட்டு இருக்கியா? ஒரு பாரசீகரோட கை கோத்துட்டு இருக்கியா? லாச்சி, உனக்கு எதுவும் தெரியாது. நான் இதெல்லாமே ஒரு காரணத்துக்காக தான் பண்றேன். போய், நானே அதை 2 கண்ணால பார்த்தேன். லாச்சி, அப்ப இந்த பாரசீகர்களை வெறுக்கிற மாதிரி நடிச்சதெல்லாம் போய். அந்த அம்மாவை இங்கேயே விட்டுட்டு வரேன்னு சொன்னதெல்லாம் போய். அதுக்கும் மேல யாருன்னு தெரியாத அந்த அம்மாவை காப்பாத்துறேன்னு முயற்சி பண்ணது, அவங்க மேல அன்பு காட்டுறேன்னு சொன்னது எல்லாமே போய். ஆமா, அவங்க யாருன்னு தெரியாதவங்க தான். ஆனா உன்னோட இந்த கேள்விகள் என் மனசுல ஆழமான காயத்தை ஏற்படுத்திருச்சு. உன்கிட்ட என்ன நானே நிரூபிக்க வேண்டிய சூழல் ஏற்படும் யோசிச்சதே இல்லை. இவ்வளவுதானா? உன் பூர்வ மேல இவ்வளவுதான் நம்பிக்கை வச்சிருந்தியா? ஆனா நான் உனக்கு தெளிவான விளக்கத்தை கொடுக்கறேன். கண்டிப்பா கொடுக்கறேன். ஆமா, நான் இளவரசியோட கை கோர்த்தது உண்மைதான். அவளோட நட்பு உறவாடின. ஆனா அது எல்லாமே அந்த பெண்ணோட உயிரை காப்பாத்துறதுக்காக தான். என்ன? ஆமா லாச்சி, அமைச்சர் அந்த பெண்ணை சிறைப்பிடிச்சு வச்சிருக்காரு. அந்த பெண்ணை எங்க சிறைப்பிடிச்சு வச்சிருக்காங்கன்னு உன்னால கண்டுபிடிக்க முடியுமா? கண்டிப்பா. ஒருவேளை இன்னும் உனக்கு என் மேல நம்பிக்கை இல்லைன்னா இந்தா, எந்த காரியத்தை பண்ண வந்தியோ அதை பண்ணு. என்ன கொன்னுடு. உன்னை தப்பா நினைச்சிட்டேன் புரு. என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிரு. உன்னை போய் சந்தேகப்பட்டுட்டேன். நம்ம நண்பர்கள் லாச்சி, நட்புக்குள்ள மன்னிப்பு கேட்கவே கூடாது. நீ உண்மையாவே ரொம்ப நல்லவன் புரு. இப்ப என்ன பண்ண போற? எந்த வேலையுமே நான் பாதியில விட மாட்டேன் லாச்சி. அந்த அம்மா இல்லாம நான் மட்டும் இங்கிருந்து தனியா போக மாட்டேன். அப்புறம் இந்த விஷயத்துல பாரசீக இளவரசி எனக்கு உதவி செய்வாங்க. நாளைக்கு விடியும் போது அமைச்சர் சிவதத்தர் அவங்கள எங்க சிறைப்பிடிச்சு வச்சிருக்காருன்னு அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க.
இந்த விஷயத்துல நானும் உன் கூடவே இருப்பேன் புரு. அரசர் நீடூடி வாழணும். இளவரசி பார்சினி இன்னைக்கு புருவோட அம்மா அனுஷியாவை காட்டுறதுக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்கா. கேட்கறதுக்கு மன்னிச்சிருங்க உசூர். புருவும் அனுஷியாவும் சந்திக்கிறதுல நமக்கு என்ன லாபம் உசூர்? புருவுக்கு நம்மளோட தந்திரங்களை பத்தி எல்லாம் தெரிய வந்துடும். அரசியலோட சதுரங்க ஆட்டத்துல நீ கத்துக்குட்டியா இருக்கிற மோஷியஸ். புரு ஒரு இளைஞன். இளமை பருவத்துல எப்பவுமே மனுஷன் அவனோட நிதானத்தை இழந்துடுவான். அப்படி நிதானத்தை இழக்கிறதுனால அவனுக்கு தீங்கான காரியத்தையே அவன் பண்ணுவான். ஆனா அது அவனுடைய எதிரிக்கு சாதகமானதா இருக்கும். ஆனா இந்த புரு அனுஷியாவை தள்ளி விடுறத பார்த்து, அதுவும் தனியா பௌரவ ராஜ்யத்தோடவும் பாரசீக படைகளோட சண்டை போட்டானோ, இப்போ அனுஷியாவோட சடலத்தை பார்த்தானா அவன் என்ன பண்ணுவான்னு கொஞ்சம் யோசிச்சு பாரு. அனுஷியாவை கொன்னது பம்னிதான்னு அவனுக்கு தெரிஞ்சா என்ன பண்ணுவான் நீயே யோசிச்சு பாரு. அவன் பம்னிய அதே இடத்துல கொன்னு புதைச்சிடுவான். நம்ம பாதையில இருக்கிற மிக பெரிய ஒரு முள்ள பறிச்ச அவனே வீசி எரிஞ்சிடுவான் மோஷியஸ். அதுக்கப்புறம் நாம யுத்தம் செய்யாமலேயே, சண்டை போடாமலேயே, ரத்தம் சிந்தாமலேயே பௌரவ ராஜ்யத்தோட சிம்மாசனத்துல நிரந்தரமா உட்காந்துடலாம். அவ வர சொல்லி குறி சொல்லிட்டாள் ஆச்சி. வா. இல்ல புரு, இது உனக்கும் அவளுக்கும் நடுவுல இருக்க விஷயம். அதனால நீயே போ. ஆனால் ஆச்சி, நீதான் அவகிட்ட பேசிருக்க புரு. என்ன பார்த்தா அவளுக்கு கண்டிப்பா சந்தேகம் வரலாம் இல்லையா? ஒருவேளை பயந்து அவ மனசு மாத்திக்கிட்டா? இந்த நேரத்துல அந்த அம்மாவை உயிரோட காப்பாத்துறதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம். நீ போ புரு. நான் எப்பவும் பின்னாடியே இருந்து உன்னை பார்த்துக்கிட்டே தான் இருப்பேன். ஏதாவது பிரச்சனைனா கண்டிப்பா உனக்கு உதவ வருவேன். லாச்சி, எவ்வளவு நாள் நீ என் பாதுகாப்பு கவசமாவே இருப்ப? அது எப்பவும் எப்பவும் என் பார்வை ஓ மேலதான் இருக்கும் புரு. நீ இப்ப போ. போய் அந்த அம்மா எங்க இருக்காங்கன்றத தெரிஞ்சிட்டு வா. வரவேண்டும் வரவேண்டும் இளவரசே, வரவேண்டும். என்ன பார்க்க இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க? தரேஸ் அவர்களே, அந்த பெண்மணி அப்பா சந்திக்க விரும்புறாரு.
மகாராஜா பம்னி பௌரவ ராஜ்யத்தோட ஆட்சியாளர். அவர் யார வேணும்னாலும் சந்திக்கிறதுக்கு உரிமை இருக்கு. ஆனா இந்த விஷயத்தை கொண்டு வந்து என்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? இந்த விஷயத்துல நான் உங்களை ஆலோசிக்கணும்னு பெரியப்பா செய்தி அனுப்பியிருக்காரு. சரி, மகாராஜா பம்னி கிட்ட சிறைச்சாலையில இருக்கிற அந்த பெண்ணுக்கு உடம்பு சரியில்லைன்னு போய் சொல்லுங்க. இந்த நேரத்துல போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆபத்துன்னு நீங்க அரசர்கிட்ட சொல்லுங்க. அமைச்சர் சிவதத்தர் திரும்ப வந்த உடனே அவங்கள மகாராஜா பம்முனி முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துவார். முதல்ல புரு, அப்புறம் அரசர் பம்னி. இந்த அப்பாவுக்கும் மகனுக்கும் அனுஷியா விஷயத்துல அதிகமாயிட்டு இருக்க ஆர்வம் நமக்கு மிகப்பெரிய பிரச்சனை ஆயிடும் உசூர். பயப்படாத மோஷியஸ். பார்ஷின் அவளோட வேலையை முடிக்கிறதுக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். இந்த ஆபரணம் அந்த பெண்ணோட கழுத்துல இருந்தது. உங்களுக்கு இது எங்க கிடைச்சது? அவங்களுக்கு என்னாச்சு? நல்லா தானே இருக்காங்க? இப்போதைக்கு நல்லா இருக்காங்க. அவங்கள சங்கிலியில கட்டி இழுத்துட்டு போகும்போது அவங்க கழுத்துல இருந்து இது கீழே விழுந்துச்சு. நான் சந்தேகப்பட்ட மாதிரியே தான் இருக்கு. நான் நல்லா விசாரிச்சுட்டேன். இந்த ஆபரணம் ஷா பம்னியோட முதல் மனைவி அனுஷியாவோடது தான். Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.